2026 to 27 பட்ஜெட் தாக்கல்ல என்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பால் உற்பத்தி அதிகரிக்கவும், கோழி வளர்ப்பு ஊக்குவிக்கவும் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு வாங்க. விவசாயிகளுக்கு ஒரு ஏஐயை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் விஸ்டார் ஏஐ செயலியை உருவாக்கி விவசாயிகளோட நிலம், சாகுபடி இது எல்லாமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு குழுவை பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து என்னன்னா மாநிலங்களுக்கான வரி பகிர்வு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 41% சேமாக பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்ன எந்த வருஷத்தில் சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி புதிய வருமான வரி சட்டம் பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணுவீங்க, டேக்ஸ் பே பண்ண மாட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விபத்து காப்பீடு தொகைக்கு வருமான வரியில் இருந்து விலக்கு. பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் என்ற பெயரில் பார்த்தா கடைகளை அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. முந்திரி உற்பத்தியை மேம்படுத்த பிரத்யேக இயக்கம் பார்த்தீங்கன்னா முன்னெடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சந்தன மரங்களை சாகுபடி மாநிலங்களுக்கு அரசுகளுடன் சேர்ந்து திட்டம் உருவாக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய அங்கே இருக்கிற மனிதர்கள் நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10% இருந்து 24% பார்த்தீங்கன்னா அதோட முதலீடு வரம்பு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உதவ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படணும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பொதிகை மலையில் பார்த்தீங்கன்னா மலையேற்ற சுற்றுலா வழித்தடம் அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நிதி ஆணையத்தின் பரிவர்த்தனைகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் படி 1.40 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா விடுவிப்புன்னு சொல்லியிருக்காங்க எல்லா மாநிலத்துக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆண்டுகளில் 1.5 லட்சம் பார்த்தீங்கன்னா சுகாதார பணிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும். மருத்துவ சுற்றுலா தளத்தை மேம்படுத்தணும். தனியார் துறைகளோடு இணைந்து நாடு முழுக்க 5 மருத்துவமனைகளை பார்த்தீங்கன்னா அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் 3 இடங்களில் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஆயுர்வேத சிகிச்சை மையம் பார்த்து நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. மருத்துவ சிகிச்சைகளுடன் நோய் கண்டறிதல் உட்பட மேற்கொள்ளப்படும். நாள்பட்ட நோயாளிகளுக்கு உதவி புரிய 1.5 லட்சம் பேருக்கு பார்த்தா பயிற்சி அளிக்கப்படும். மாவட்டத்தோறும் மாணவிகளுக்கான விடுதிகள் அமைக்கப்படும். மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்த நாடு முழுக்க 5 மருத்துவமனைகள் அமைக்கப்படும். ஏஐ குவாண்டம் தொழில்நுட்பத்தை பல்வேறு துறைகளில் அறிமுகப்படுத்த பார்த்தா அந்த ஒரு திட்டமும் செயல்படும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் கலாச்சார சீமைக்கு விலக்கு வகையில் மையம் அமைக்கப்படும் பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் மருந்துகள் நாடு முழுக்க விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. பழவேற்காடு ஏரியில் பறவைகள் பார்வையிட சுற்றுலாத்தலங்கள் ஊக்குவிக்கும் திட்டம். புலிக்காட்டு ஏரியில் பார்த்தீங்கன்னா பறவைகள் பார்வையிட சுற்றுலாத்தலம் ஊக்குவிக்க பார்த்தா திட்டம். 2026-27 நிதியாண்டில் 16.5 கோடி லட்சம் கடன் வாங்க மத்திய அரசு முடிவு. நாடு முழுக்க கால்நடை மருத்துவ கல்லூரிகளுக்கு மூலம் மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 500 நீர்களிலே மீன்பிடி தொழிலாளர்கள் கால்நடை வளர்ப்பு ஊக்குவிக்க திட்டம் பார்த்தா அறிமுகப்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கார்பன் உமிழியை குறைக்க 4 துறைகளில் நிதி ஒதுக்கீடு. இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் எதனா நான் மிஸ் பண்ணிட்டேன் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீட்டில் சந்திக்கலாமா?